ஐயோ, எப்படி குடும்பம் மொத்தமும் இங்க வந்தாங்க? யார் சொல்லிருப்பாங்க? அனு 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 என்னாச்சுமா? அனு உனக்கு என்ன ஆச்சு? அத்தை அனு கையில் என்னாச்சு? கையில் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கட்டா இருக்கு. அணுவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான், சீக்கிரம் சரியாயிரும். டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன இவ அப்படியா சோம்பப்படியாங்கிற? பிரச்சனை வெடிக்கும்னு பார்த்தா அப்படியே புஸ்வானம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கையில் எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா. அணுக்கு எப்படி இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டுச்சு? அது பயப்படாதீங்க அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். அனுவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க புதுசா வீடு கட்டுறதுக்காக ஜல்லி கொட்டி வச்சிருந்தாங்க. வண்டி தெரியாம போய் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம். அதெல்லாம் ஓகே கையில. அது எப்படி உனக்கு அடிபடல, குழந்தைக்கு மட்டும் அடிபட்டிருக்கு? சொல்லுமா, எப்படி குழந்தைக்கு மட்டும் அடிபட்டுச்சு? இப்ப என்ன, அணுக்கு மட்டும் அடிபட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா, இல்ல கையிலுக்கு அடிபடலையேன்னு வேதனைப்படுறீங்களா? சொல்லுங்க, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள கோவப்படாதீங்க. இவ்ளோ பெரிய உருவத்துக்கே அடிபடலையே, சின்ன உருவத்துக்கு அடிபட்டுடுச்சேன்னு கேட்டேன். அது தப்பா? இல்ல பெரியம்மா, நான் சுதாரிச்சு அணுவை பிடிக்கலான்னு தான் போனேன். அதுக்குள்ள அவ தவறி கீழே விழுந்துட்டா. அதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. உண்மையிலேயே ஜல்லியில தான் விழுந்தியா இல்ல பொய் சொல்றியா? தானோ, எனக்கு என்னமோ இவ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. நீ என்ன நடந்துச்சுன்னு உன் மகளையே கேளு. அனு, அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுமா, அம்மா கேக்குறாங்கல்ல, எப்படி அடிபட்டுச்சு? அனு, அத்தை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அத்தை. என்ன ஆனாலும் சரி, ரவுடிங்க உன்னை கடத்தின விஷயத்த அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லவே கூடாது. இவ்ளோ ஏன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவங்க உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பதான் அப்பாவும் அம்மாவும் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சொல்லவே கூடாது, சரியா? சரிங்க அத்தை. ஆனா நீங்க தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காகவும் பொய் சொல்லலாம், தப்பில்ல. சரிங்க அத்தை. சொல்லு, என்னாச்சு? ஆமாமா, நானும் அத்தையும் வண்டியில போகும்போது தான் விழுந்துட்டோம். அதுலதான் அடிபட்டுச்சு. என்னங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க? டாக்டர், இவங்க தான் குழந்தையோட அம்மா. அனுவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவாரா? டாக்டர், என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பாப்பாவோட கண்டிஷனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டாக்டர், நான் எங்க அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டாக்டர். அப்படியா, சொல்லிட்டீங்களா? ஆமா டாக்டர், எப்படி இப்படி ஆச்சுன்னு கூட சொல்லிட்டேன். அப்படிங்களா? சரி, இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒரு நாள் கழிச்சு பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மானிட்டர் பண்ணணுமா?
அது ஒண்ணும் இல்லக்கா, தலையில அடிபட்டிருக்குல்ல, ஒரு சின்ன செக்கப். ஐயோ, டாக்டர் நான் விவரமா சொல்லிட்டேன் டாக்டர். குழந்தை கொன்னுனா அவங்க பயப்படுவாங்க, அதனாலதான். டாக்டர், நீங்க சொன்ன மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா ஒரு மெடிசின் மட்டும் என்னன்னு புரியவே இல்ல. எது? அது நீங்க வாங்களே சொல்றேன். வாங்க. என்ன சொல்றீங்க? வாங்க. கயல், டாக்டர் ஏதோ சொல்ல வந்தாரு, நீ ஏதோ தடுத்துட்ட. என்ன சொல்ல வந்தாரு? ஐயோ இல்ல நீ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குழந்தை முன்னாடி ஊசி மாத்திரை இதெல்லாம் பேசினா அவ பயப்படுறா. அதனாலதான் எழில் டாக்டரை வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். மத்தபடி எதுவும் பயப்படுற மாதிரி இல்லல்ல? ஒண்ணுமே இல்ல நீ. கயல், என் பொண்ணு கொடுனா என்னால தாங்க முடியாது கயல். தனோ, சொன்ன கேளு. அழாத தனோ, அழாத. இதுங்க எதையோ மறைக்குதுங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், அத நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். விடவே மாட்டேன்.